சிறகடிக்க ஆசை சீரியலில் டுடே எபிசோடில் இந்த பக்கம் மகேஸ்வரியும் அதுக்கு அடுத்ததாக ரோகிணியோட அம்மா கிருஷ்ணன்னு சொல்லிட்டு 3 பேரும் வந்துட்டு இருக்காங்க. முத்து பார்த்த உடனே நீ பார்த்தீங்களா உண்மையை மறைச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. தீபாவளி அதுமா நம்ம ஊருக்கு வந்திருக்கீங்க, ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை, சொல்லியிருந்தா நாங்களே கூட கூட்டிகிட்டு வந்திருப்போம்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இன்றைக்கி கிருஷ்ணோட தாத்தாவுக்கு வந்து திதி கொடுத்தோம், அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம்ப்பா, அதுதான் வேலை முடிஞ்சுது, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கிறிஷோட அம்மா வரலையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, அதனால் அவளால் வர முடியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, வாங்க வீட்டுக்கு போகலாம், நீங்கள் வீட்டுக்கு வந்தால் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க, கிறிஷு கூட நாங்கள் தீபாவளியை கொண்டாடின மாதிரி இருக்கோம்ல அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக இல்லைப்பா நாங்கள் இன்றைக்கே சென்னைக்கு கிளம்பி ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இன்றைக்கே போகலாம் வாங்க, சாப்பிட்டுட்டு நானே கொண்டு போய் பஸ் ஏற்றி விடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் சென்னைக்கு போங்க அப்படின்ற மாதிரி நம்ம முத்து வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நீங்கள் ஏன் வரமாட்டேங்கன்றீங்கன்னு எனக்கும் தெரியுது, இங்கே பாருங்கம்மா நாங்கள் எதையும் பெருசாக எடுத்துக்கல சரிங்களா, எங்கள் அம்மா எப்படி திட்டுவாங்களோ அந்த மாதிரி தான் நான் உங்களையும் ஏற்றுக்கிறேன், என் அம்மாவாக தான் உங்களையும் நான் பார்க்குறேன், அதனால் எதையும் மனசில் வச்சுக்கிட்டு வரமாட்டேனாலாம் சொல்லாதீங்க, கிருஷ்ண நாங்கள் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா மீனா, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏற்கனவே ரோகிணியை பற்றி மீனாவுக்கு தெரிஞ்சு போச்சு, இப்போ நம்ம அங்கே போய் நின்னா தேவையில்லாமல் எல்லாருக்கும் மன கஷ்டம்தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம போகலன்னா இவரை விடவா போகிறாரு, கண்டிப்பாக விட மாட்டார், அதனால் பேசாமல் போயிட்டு வந்துடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரி வந்து கூட்டிக்கிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் சமைச்சிட்ருக்கிற மீனாக இருந்துட்டு அப்பளத்தை எல்லாத்தையும் கருகி போய் பொறிச்சு எடுத்துட்ருக்காங்க. நம்ம ஸ்ருதி இருந்துட்டு வீடியோ எடுத்துட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம ரவி இருந்துட்டு நேராக மனோஜ் கிட்டே போயிட்டு இன்னுமாடா அந்த பழத்தை கையில் வச்சிட்ருக்க, ஏண்டா இத்தனை பேர் இருக்கிற போது அவர் எதுக்காக என்கிட்ட கொண்டு வந்து இந்த பழத்தை கொடுத்தாங்க, அது மட்டும் இல்லை என்னை பார்த்தா நக்கலாக சிரிச்சிட்டு வர போகிறாரு, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அவர் தான் மனநிலை பாதிக்கப்பட்டவர்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அதனால் ஏதோ நினச்சி உங்ககிட்ட கொடுத்துருப்பாங்க, நீ தான் எப்போ பார்த்தாலே பசிக்குதுன்னு சொல்லவில்ல, உன் பசியை போக்குறதுக்காக அவர் அப்போ பழத்தை கொடுத்தான்னு நினச்சிக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ரவி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம விஜயா இருந்துட்டு இன்னும் அந்த ஆள் சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்துட்ருக்க, அதெல்லாம் தூக்கி போட்டு அடுத்த வேலையை போய் பாருடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஸ்ருதி இருந்துட்டு அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற போது மீனா செய்கிற சமையல்கிட்டையும் போகிறாங்க. மீனா நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன், ரெஸ்டாரண்ட்டில் பயங்கரமாக எல்லா வேலையும் போயிட்டுருக்கு, புதுசாக ஏதாவது டிஷ்ஷெல்லாம் நான் தயாரிக்கலான் இருக்கேன், நீங்கள் தான் இந்த காலேஜிலலாம் போய் லெக்சர் வந்து கிளாஸ் எடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி நீங்களும் எங்கள் ஷிஃப்ட்டுக்கெல்லாம் கொஞ்சம் கிளாஸ் எடுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. மீனா அப்பளத்தை என்ன இப்படி பொறிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு ஏதோ தூக்க கலக்கத்தில் இருந்துட்டேன், ரொம்ப டயர்டாகிடுச்சுல அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. நீங்கள் எப்போவுமே வழக்கமாக எல்ற டைமுக்கு தானே எந்திரிச்சிங்க, அப்புறம் எப்படி உங்களுக்கு தூக்கம் கலக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்லவும், கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம்ல அதனால தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம வேறு பொறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து தான் மீனா ஒவ்வொன்றா பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரோகிணி வராங்க, இவ ஏதாவது உண்மையை அதை சொல்லிட்டு போகிறா, இவளை இப்போ வியூ பார்க்குறதே நம்மளுடைய வேலையே போயிடுச்சு, போயும் இந்த மீனாவோட காலில் விழுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து புலம்பிகிட்ருக்காங்க. என்னாச்சு ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மீனாவுக்கு ஏதோ உடம்பு முடியல போல இருக்குது, இங்கே பாருங்கள் அப்பளத்தை எப்படி பொறிச்சு வச்சுருக்காங்கன்னு, மீனாவுக்கு ஏதோ ஒன்று சம்திங் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இந்த தண்ணி எடுக்கிறதுக்காக குளத்தங்கரைக்கு போயிட்டு வந்தாங்களே, அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறமா தான் மீனா இப்படியெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ அங்கே பார்த்து பயந்துருக்கணும், ஏதோ பார்த்த அதிர்ச்சியில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து கேட்கவும், நீ பண்ணவதற்குமே போதும், இப்போ கூட ஒன்றும் இல்லை, எல்லாருக்கிட்டையும் போய் எல்லா உண்மையும் சொல்லிவிடு, தயவு செஞ்சு யார்கிட்டையும் எந்த ஒரு உண்மையும் சொல்லிடாது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம முத்து வந்து நிற்கிறாரு. இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு 3 விருந்தாளிங்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. யாரிடா அது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை, நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. பார்த்தா நம்ம கிருஷ் ரோகிணியோட அம்மா மகேஸ்வரின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க. ஓ இவங்களும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் தான், உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ளே வந்து அழைக்கிறாங்க.
இன்னைக்கு கிறிஷோட தாத்தாவுக்கு வந்து திதி இறந்த நாளாம். அதனால் திதி கொடுக்கறதுக்காக நம்ம ஊர் கோயிலுக்கு தான் வந்திருக்காங்க. நம்ம இந்த இருந்த இடத்துல தான் இவங்களும் இருந்திருக்காங்க. அங்கே கவனிக்க முடியாமல் போயிடுச்சு. வர வழியில் பார்த்தேன். அதனால் சாப்பிட்டுட்டு போட்டோன்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிடுறாங்க. ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்கடா. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பாடு ஆகிடும். எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயக்கிட்ட கேட்கவும் இறக்கம் இறக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நக்கலாக சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கடுத்து தான் மீனா, என்ன இது இவங்கள போய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் முத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்களா? அவர்கிட்ட சொல்லியிருந்தா இந்நேரம் நீ வீட்டில் இருந்திருக்க மாட்ட அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இப்படி அதான் சொல்கிறாருல வர வழியில் பார்த்தேன்னு அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்ருக்காங்க. இப்போ கூடவா கிறிஷோட அம்மா இங்கே வரலை, ஏற்கனவே ஸ்கூலில் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது. முத்து தான் வந்து அந்த பையனை காப்பாற்றினாங்க. எப்படியோ அந்த ஸ்கூலுக்கு போக விடாமல் தடுத்து நிறுத்திட்டான் முத்து அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல இந்த மாதிரி அடிதடி பண்ணுறவங்களெல்லாம் சீர்திருத்த பள்ளிக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி விஜயம் வந்து சொல்லிடுறாங்க. ஏற்கனவே ஒருத்தனை நீ அனுப்புனது பத்தலையா, இப்போ இந்த பையனையும் அனுப்பலான்னு பார்த்துட்ருக்கியா, உனக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம மனோஜ் இருந்துட்டு ரோகிணி முட்டை எடுத்துகிட்டு வந்து வையே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ரோகிணியும் எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருக்காங்க. பயந்து போய் இருக்காங்க. அதுக்கடுத்து தான் மனோஜ் இருந்துட்டு சாப்பாட்டுக்குள்ள முட்டையை வந்து மறைச்சி வச்சிடுறாங்க. இதை கிரஷ் வந்து பார்த்துடுறாரு. ரோகிணி எனக்கு முட்டை வைக்கல பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொன்ன உடனே நம்ம ரவி இருந்துட்டு இப்போ தானே அண்ணி எல்லாருக்கும் வச்சுட்டு போனாங்க, அது எப்படி உனக்கு மட்டும் வைக்காம போனாங்க? இல்லை, அந்த அங்கிள் சாப்பாட்டுக்குள்ளே முட்டையை மறைச்சி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி இதுதான் அம்மாவோட வளர்ப்புன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி முத்து வந்து சரியான பாயிண்ட்டை வந்து பிடிச்சி சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா இது கேவலம் ஒரு முட்டைக்காகவாடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இந்த பொய் சொல்கிற பழக்கெல்லாம் நிப்பாட்டிட மனோஜ். சின்ன பொய் பெருசில் போய் நிப்பாட்டோன்னு சொல்லுவாங்க. அதனால் எப்போவுமே சாப்பிட்ற பொருளுக்கு இந்த மாதிரிலாம் பொய் சொல்லாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சாப்பிட்ற விஷயமா இருக்கட்டும், வாழ்க்கையே இருக்கட்டும், பொய் சொல்கிறது ரொம்ப பெரிய பாவம். அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்கள எவ்வளோ தூரம் நம்பியிருப்பாங்க. இப்படி திடீர்னு இவங்களா பொய் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள சுக்குநூற ஒடிச்சிடும். அதனால் பொய்யெல்லாம் சொல்லவே கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணாமலையும் பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்தது விஜயா இருந்துட்டு அவன் ஜஸ்ட் ஒரு முட்டையை தானே மறைச்சான், அதுக்கு ஏதோ அவன் கொழுகுத்தை பண்ண மாதிரி இந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்லிடுறாங்க. மீனாவும் குற்ற உணர்ச்சியில் தவிச்சிட்ருக்காங்க. தயவு செஞ்சு யார்கிட்டையும் எதையும் சொல்லிடாதீங்க மீனா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ செய்கிற தப்புக்கு நானும் உனக்கு துணையாக நின்ன மாதிரிலாம் இருக்கும், நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நீயா போய் சொல்கிற, நான் குற்ற உணர்ச்சியில் இங்கே தவிச்சிட்ருக்கேன். தயவு செஞ்சு நீயே போய் எல்லாருக்கிட்டேயும் எல்லா உண்மையும் சொல்லிவிடு. சொல்ல தான் போகிறேன் மீனா, அதுக்கான சமயம் வரட்டும், கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதுக்குள்ளே நீங்கள் எதுவும் உளறி வச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடைக்கு ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.